ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி தீபாவளியை கொண்டாடுங்க. கவனமாக வெடி வெடிக்கும் போதெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருங்க. குழந்தைகளும் பார்த்து பத்திரமா வச்சுருங்க. இதெல்லாம் ஏன் நீ சொல்கிற அப்படின்னா, நீங்கள்லாம் என்னுடைய உறவுகள். என்னை நிறைய பேர் திட்டியிருக்கலாம். இருந்தாலும் நிறைய பேர் நான் வெளியில் போகிறப்பே என்கிட்ட நல்ல விதமாக பேசியிருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலியாக நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் நான் முக்கியம் இல்லை அப்படின்னாலும் எனக்கு நீங்கள்லாம் முக்கியம். அதனால தான் சொல்கிறேன். மறக்காம வெடி வெடிக்கும்போது தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க, மணல் வச்சுக்கோங்க. நல்லா காலையில் நல்லா எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளித்து புது ட்ரெஸ்லாம் போட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு நல்லா மட்டன் சிக்கன்லாம் சாப்பிடுங்க. கவனமாக இருங்க. நாளை நாள் இனிய நாளாக எல்லாருக்குமே அமையட்டும். பட்டாசுலாம் வெடிச்சிட்டாங்க அப்படின்னா நல்லா சோப் போட்டு குழந்தைகளுக்கு கையெல்லாம் நல்லா கழுவி விட்டுருங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஏன்னா அதெல்லாம் மருந்து தானே. குழந்தைகளுக்கெல்லாம் சில குழந்தைகள்லாம் நகம் கடிக்கும். என் பிள்ளையே நகம் கடிக்கும். அப்படின்றப்ப இந்த இது பட்டாசு தொட்டுனா அது வாய்க்குள்ளே போகும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இனி நம்மெல்லாம் குழந்தையெல்லாம் வைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். இருக்க பிள்ளைய நம்ம கயிறை இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு அதை நல்ல முறையில் வளர்த்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அப்புறம் நம்ம கவனமாக பார்க்க மட்டும் ஐயோ அதாயிட்டு இதாயிட்டு அப்படின்னு எனி டைமும் பார்த்துக்கிட்டேவும் இருக்க முடியாது. இருந்தாலும் இந்த டைமிங்கில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நேற்றுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு ரொம்ப முக்கியமான வேலையாக நான் வெளியில் போக வேண்டியது இருந்துச்சு. போனேன். போயிட்டு இந்த ஒரு பெண்டு இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி திரும்பி வர்றேன். அவங்க என்ன பண்ணாங்க, எதிர்பாராமல் நான் வரேன்னு தெரியாது அவங்களுக்கு, எதிர்பாராமல் அணிகுண்டை தூக்கி இப்படி போகிறாங்க. நான் இப்படி இருந்து இப்படி வரேன், இவங்க எனக்கு எய்த்தாலேருந்து இப்படி போடுறாங்க. ஜஸ்ட்டு மிஸ் அப்படிங்கிற மாதிரி. நான் எப்படியோ என்னமோ உங்களுக்கு எப்படி வேணாலும் தோணலாம். ஆனால் என் பிள்ளைகளுக்கு அம்மான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த அணிகுண்டு பட்டதில் அந்த தண்ணியில் விழுந்துமே டப்புன்னு விழுந்து அந்த தண்ணி செதறிச்சு பாருங்க. ஆனால் செதற நிமிஷமே அவன் வேணுக்குன்னே போட்டிருந்தான் அப்படின்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். இல்லை சாரி அப்படின்னு. ஏன்னா எதிர்பாராமல் நடந்துச்சு, எனக்கே தெரியுது. அதனால் சாரின்னா நம்ம என்ன செய்ய முடியும். அவங்க எதிர்பாராமல் தானே போட்டான்னு வந்துட்டேன். அதே இது எதுக்காக சொல்ல வரேன்னா, வெடி வெடிக்கும் போது குழந்தைகள் பக்கத்தில் நம்ம இருக்கணும். ஏன்னா நம்ம வெடி போடுறது தாண்டியும் பக்கத்தில் உள்ளவங்க தூக்கி இப்படி ஒரு சீனி வெடியோ ஏதோ ஒன்று போடுவாங்க. நம்ம மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிக மிக கவனமாக வச்சுக்கோங்க. ஓகேங்க, பாய்ங்க.